இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்கக்கூடிய செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ண போகிறேன். அதை பற்றி ஒரு சின்ன பிரேக் டவுன் மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து விமன் செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ என்டையர் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் டெக்னிக்லேருந்து. ஓகே, நெக் சோக் 2 கையில் ஹோல்ட் பண்ணி சோக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கார்னர் பண்ணுற இது சுச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. குட், வெல் எக்ஸிக்யூட்டட் டெக்னிக்னு சொல்லலாம் இதை. ஏன்னா பண்ணுறவங்க வந்துட்டு பியூர் ப்ரொஃபஷனல், நல்லாவே தெரியுது. ஃபியூ இயர்ஸ் ஆகுது ட்ரைனிங் இருந்தால் தான் வந்துட்டு இந்த மூமெண்ட்ஸில் இந்த அக்யூரசி இதெல்லாம் காமிக்க முடியும். இன்னொன்று வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸு ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ்க்குனே உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பவர். அது வந்து க்ளீனாக தெரியுது இவங்க பண்ணும்போது. ஸோ இவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராங்கிள் பண்ணும்போது ஓப்பன் ஹேண்டு இந்த மாதிரி கையை வச்சுட்டு சோக் கழுத்தை பிடிச்சி அமுக்க போவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணாமல் அதையே வந்து ஒரு ஸ்ட்ரைக்காக பண்ணுறது. நெக்கில் விங் பைப்பை வந்து க்ரஷ் பண்ணோம். ஃபியூ செகண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த செகண்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் அட்டாக்கும் எஸ்கேப்புக்கும் முக்கியமாக இருக்கக்கூடியது. ஸோ அது க்ளீனாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நல்ல டெக்னிக். இன்னொன்று, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக இது பாசிபிளான டெக்னிக். இதில் காமிக்கக்கூடிய மெயினான டெக்னிக் வந்து அந்த ஓப்பன் ஹேண்டில் த்ரோட் ஸ்ட்ரைக் பண்ணுற டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக்கு. ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய டெக்னிக். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சோக் டிஃபென்ஸை பற்றி முதலே சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியேவும். சோக்கை பொறுத்தவரையில் இந்த ரியர் நெக் சோக் போடுறது, பேக் லெக், இது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக எஸ்கேப் டெக்னிக்ஸ்னு ஒன்றும் கிடையாது. நிறையா காமிப்பாங்க, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு டெக்னிக்கில் வந்து இந்த சோக் போட போகிறாங்கன்னா சோக் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆனால் தான் உண்டே தவிர, சோக் வந்து அப்படி லாக் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுன்றது நியர்லி இம்பாசிபிள் தான். ஆனால் இவங்க ஏதோ டெக்னிக் பண்ணுறாங்க, பார்ப்போம். ஓகே, நான் சொன்னதுதான், இது பண்ணலாம், ஆனால் அது பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். என்னன்னா நம்ம நெக்கு மாட்டியிருக்கும் போது நம்ம என்டையர் பாடியை மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த மூவ் பண்ணுற ப்ரெஷரும் எங்கே போய் ரீச் ஆகும்னா கழுத்து தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுன்றது கஷ்டம் தான். இவங்க போட்டிருக்க டெக்னிக்குமே பாசிபிளா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸ்ட்ரைக்கிங் இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே நல்லா பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கு. யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா டவுட்டு தான் இது. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே, இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸரோட மூவ் தான் இது. இது வந்து காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ பாக்ஸர் வந்து இது பண்ண முடியுமா, ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. ஏன்னா பாக்ஸர்ஸ்ன்றது ஒரு ஈஸி டார்கெட்லாம் கிடையாது. அவங்க வந்து வெல் ட்ரெயின்டு ஃபைட்டர்ஸ். அவங்க கிட்ட வந்துட்டு போய் ஒரு பிரச்சனை பண்ணுறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம். அதாவது ப்ரோ ஃபைட்டர் சொல்கிறேன். நினச்சாங்கன்னா ஈஸியாக வந்து ஒருத்தரை நாக் அவுட் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ இது வந்து பாசிபிள் ஃபார் பாக்ஸர்ஸ். நாட் வந்து ஒரு காமன் சிவிலியனுக்கு வந்துட்டு இந்த டெக்னிக்ன்றது பாசிபிள் இல்லை. இந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு காமனாக நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸில் எடுக்கிறது தான். ஹேண்ட் கிராப் பண்ண எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான டெக்னிக்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ராக்டிக்கலாக நடக்குமான்றதே டவுட்டு தான். ஒரு ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் வர வந்துட்டு ஜஸ்ட் இப்படி கையை மட்டும் பிடிச்சி இப்படி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் வீடியோவுக்கு பண்ணியிருக்காங்க, கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பண்ணுறவங்களும் வந்துட்டு பியூர் ப்ரொஃபஷ்னலாலாம் தெரியல. அவங்க வந்து ஃபிட்னஸ் ப்ரொஃபஷ்னலாக தெரியுறாங்களே தவிர மார்ஷியல் ஆர்டிஸ்டோ ஃபைட்டரோ அப்படின்னு நம்ம இவங்களை பார்க்க முடியாது. அடுத்தது பார்க்கலாம்.
இந்த டபுள் ஹேண்ட் 2 கையில எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு நிக்க போறாங்கன்றதே தெரியல. 2 கைய வந்துட்டு ஒருத்தவங்க பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? நடக்காது. ஏன்னா அடுத்தடுத்த மூவ்ஸ் போய்க்கிட்டே இருக்கும். எங்கேயுமே வந்து ஸ்டாக்னன்ட் ஆகி நிக்க மாட்டாங்க. இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் டீச் பண்றதுல ஒரு பிரச்சனையே அதுதான். அப்படி பஞ்ச் பண்ணி வந்து நிப்பாட்டுறது மாதிரி, அப்புறம் நைஃபை கொண்டு வந்து நிப்பாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அட்டாக்ஸ் பண்றது. ஆனா அது எங்கேயுமே இப்படி ஃப்ரீஸ் ஆகாது. டக் டக் டக்குன்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவ் போய்க்கிட்டே இருக்கும். இங்க இதுதான் பிரச்சனை. ஸோ இங்கிட்டு இருக்கவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா டபுள் த வெயிட். ஸோ அவங்க என்ன ஸ்டாண்ட்ஸ் போட்டாலும் ஸ்ட்ரென்த் கொடுத்து இழுத்தாங்கன்னா ஒரு 10 ஃபீட் தூக்கி எறிய முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வர்றவங்க. ஸோ இது டோட்டலாக யூஸ்லெஸ். அவர் கம்ப்ளீட்டாக கோஆப்ரேட் பண்ணுறாருன்றது நம்மளுக்கு அந்த இதுலேயே தெரியும். ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணால் கூட ரிலீஸ் பண்ண முடியாது. நல்ல டெக்னிக் தான். என்னன்னா தம் ஃபிங்கரை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. நல்ல டெக்னிக் தான். ஆனால் அதை கூட அவங்க வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணலை. ரிலாக்ஸ்டாக விட்டுட்டு அவர் அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோவுக்காக பண்ணுறது தான் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு எதுவுமே தெரியாதவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பக்கம் இருந்து கையை காமிச்சு இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு டெக்னிக் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த டெக்னிக் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அகெயின் இவங்க கம்ப்ளீட் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த லாக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதுவுமே ஜஸ்ட் ஃபார் வீடியோ பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 மில்லியனோ 90 மில்லியன் வியூஸோ போயிருக்கு. இது அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவான டெக்னிக் இல்லை அப்படின்றது ஜஸ்ட் ஸ்டார்டிங்லேயே தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணை விட ஒரு டபுள் த சைஸில் இருக்கா. அப்படிங்கும்போது நான் ப்ரீவியஸ் இதில் சொன்ன மாதிரி தான், ஹோல்ட் பண்ணிட்டு அவர் நின்றுட்டே இருக்காப்புல. அது பிடிச்சி இழுத்து கீழே போகணும்னு நினச்சாலும் முடிஞ்சு ஒரு செகண்டில் ட்ராப் டவுன் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஜஸ்ட் வீடியோக்காக பார்த்துக்கலாமே தவிர இதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. யூஸ்லெஸ் கம்ப்ளீட்டாக. அதே குரூப் தான் இதுவும். ஏகப்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிருந்தது. நீங்கள் நினச்சா இப்படி பொம்மையை பிடிச்சி தூக்கி அப்படி அமுக்கிற மாதிரி ஈஸியாக அமைக்கிற முடியும். ஆனால் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஸ்டண்ட்டு. ஓகே, இப்போ ஒருத்தவங்க இப்படி ஹோல்ட் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு இந்த பக்கம் மூவ் பண்ணி பின் பக்கம் போகிற வரைக்கும் அந்த ஸ்பேஸும் டைமிங்கும் கொடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியணும். ஒருத்தரை ஹோல்ட் பண்ணி இப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்கள எங்கேயும் நகல விடக்கூடாதுன்றதுல யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துட்டு நிற்கிறார். அவங்க இங்கேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ணி கீழே போகிற மாதிரி காமிக்கும். அப்படியே வெளியே வந்ததுக்கப்புறமா அவரோட கிரிப்பை டைட் பண்ணாலே லிஃப்ட் பண்ணி எல்லாம் போட முடியாது. இது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானே தவிர இதுவும் எஃபெக்டிவான டெக்னிக்லாம் கிடையாது. பார்த்து அந்த 2 டெக்னிக்ஸ் தான், அந்த சோக்குக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது. அதுவுமே வந்துட்டு ஒரு இதில் எந்த டெக்னிக்காக வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ரிப்பீட்டடாக வேணும். ஒரு மூவ்ஸ், ஒரு இந்த ஓப்பன் ஹேண்ட் ஸ்ட்ரைக் சொல்கிறேன் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு 100,000 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அதை வந்து உங்களோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக அது ஒர்க்கே ஆகும். இது இந்த நேரத்தில் இது பண்ணணும் அப்படின்றதே தோணும். அது வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக 3, 4, 5ன்னு வரிசையாக மூமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அது காம்ப்ளிகேட்டட். வித்தின் அந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தோம் 1, 2, 3 இதுதான் அந்த டெக்னிக்கோட இது முடிஞ்சது. அதோட அந்த அளவில் தான் இருக்கணும். அப்படி டெக்னிக்கை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரியல் டைமில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொஞ்சம் பிக்கர் ஆப்போனன்ட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50-60% ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ தான் வந்துட்டு அது ரியல் டைமில் ஒர்க் ஆகுமா ஆகாதானே தெரியும். செல்ஃப் டிஃபென்ஸுன்றது வந்துட்டு மற்ற ஒரு சாதாரண விஷயம் மாதிரி கிடையாது. இது வந்து லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால
அதை கற்றுக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஓகே இது யூஸ் பண்ணோம்னா இதை நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு நம்ம அதை நம்மளே டெஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த ஃபைட்டிங் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எந்த டெக்னிக்ஸ் நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் போட்டாலும் சரி, அதை வந்து மேக்ஸிமம் ப்ரெஷரில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது அவ்வளோதான். இதோட வீடியோ கன்க்ளூட் பண்ணுவோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. இந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் இன்னும் கண்டினியூஸாக அந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவே வீடியோஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ணுறது, அதை பற்றின சின்ன பிரேக் டவுன் அந்த மாதிரி ப்ரீஃபாக பண்ணுவேன். பார்க்கலாம். தேங்க்யூ.